ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் வீக்கோட இரண்டாவது நாள் இரவு வேலை ஓட் நிலவரத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிலவரம் கலவரமாக மாறி இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சம்பவம் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு வந்து நேற்று நைட்லேருந்து என்னென்னா திவ்யாவுக்கு மிஸ்டு கால் கொடுத்தா போக மாட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சபரிக்கு கால் பண்ணால் வந்துட்டு போக மாட்டுது, சுவிட்ச் ஆஃப்னு வருது. விக்ரம் கால் பண்ணால் போக மாட்டேன், சுவிட்ச் ஆஃப்னு வருது. அரோராக்கு கால் பண்ணால் மட்டும் போதுன்ற மாதிரி ஒரு ரீலை வந்து போட்டிருந்தாங்க. நிறைய பேர் அதையும் சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், இன்றைக்கி விக்ரமுக்கு சரி ட்ரை பண்ணி பார்க்கும்போது சுவிட்ச் ஆஃபில் வந்துச்சு. மதியான டைமில் நான் கால் பண்ணியிருப்பேன். அப்புறமா மதியானத்துக்கு மேலே சரியாச்சு அப்படின்ற மாதிரியும் தகவல் போயிட்டு இருந்தது. நீங்கள் அந்த மாதிரி முதல் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிக்கலான்றதை சொல்லுங்கள். ஸோ அதனால் நிறைய பேரோட கருத்து என்ன இருக்கும், இவங்க அரோராக்கு தாங்க டைட்டில் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்னோட விஷயங்கள் என்னென்னா, ஆல்ரெடி இந்த டாப் 3ல் இருக்க வேண்டியவங்களே எழுந்து இல்லை. அது நம்ம விஜய் பார்வதி, கமருதீன், வினோத். இதுக்கப்புறம் யார் டைட்டில் அடித்தா என்ன, அடிக்காட்டியானன்றது தான் நம்மளுடைய இதுவாக இருக்குது. நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்கிற விஷயங்களும் அதுதான். ஏன்னா ஃப்ரம் டே ஒன் வந்து இவங்களாம் வந்து ஏதோ ஒரு சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க. என்னத்தை சொல்ல, சரி இந்த மாதிரி நீங்கள் முதல் அனுபவிச்சிங்களான்னு சொல்லுங்கள். இது எதுக்காக நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இது டெக்னிக்கல் ஃபால்ட்டாக இருக்குமா, இல்லை வேணுட்டுமே பண்ணியிருப்பாங்களா? அது மட்டும் இல்லாமல் அதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, திவ்யாவை வந்து மிட்வீக்கில் வந்து எவிக்ட் பண்ண போகிறாங்க, அதுக்கு தாங்க பிளான் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு. ஏன் திவ்யா வந்து டாப்பில் தானே இருக்காங்க, ஏன் சபரி எவிக்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால், இல்லை சபரியெல்லாம் எவிக்ட் பண்ண வாய்ப்பே இல்லை, திவ்யாவை தான் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்களே வந்து ஒரு ரூமர்ஸை வந்து கிளப்பிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி நடக்க வாய்ப்பில்லை. ஏன்னா திவ்யாவுக்கு நல்ல ஒரு ஓட்டும் இருக்குது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பற்றி நம்மளுடைய திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பற்றி 1,25,970 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 52.34. ஸோ நாளைக்கு சாண்ட்ராவோட என்ட்ரி கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாளைக்கு புதன்கிழமை, வியாழன், வெள்ளி அவ்வளோதான். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நாளைக்கு இருக்கும் மேக்ஸிமம். உள்ளே வந்தாங்கன்னா கனி ஆல்ரெடி வேறு வந்து சாண்ட்ரா மேலே செம்ம கோவத்தில் இருக்காங்க. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருப்பாங்க. என்னென்னா அவங்கள நிற்க வச்சு நான் கேள்வி கேட்க வேண்டியது இருக்குன்னு. திவ்யாவுமே செம்ம காண்டில் இருக்காங்க. ஏன்னா போகும்போது இந்த எவிக்ஷன் டைமில் வந்து ஹக் பண்ண போயிருப்பாங்க, இவங்க விட்டுருப்பாங்க, மறுத்துருப்பாங்க. பிரஜன்கிட்டே அவ்வளோ கேள்வி கேட்குறாங்கன்னா சாண்ட்ரா விட்டு வைப்பாங்களா? ஸோ என்ன நடக்கும்போது தெரியல. திவ்யாவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 72,994 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 30.33. சபரியோட விஷயங்கள் எப்படி இருக்குன்றதை முதல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு முன்னாடிலாம் வந்துட்டு சபரி வந்து அவ்வளோ பேச்சில் வந்துட்டு ரொம்ப தெளிவு இருக்கும். அவரோட கேம் அப்படி இப்படி இருந்தாலும், கேம் இல்லாமல் போனாலும் இருந்தாலும் சரி, ஆனால் பேச்சில் ரொம்ப கண்ணியமாக இருப்பார். வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்துட்டு அசிங்கமாக பேச மாட்டாப்புல. பட் இந்த 2-3 நாளாக நான் பார்க்கும்போது, லைவ் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. பைத்தியம், வாட்டர்மெலன் ஸ்டாரை கூப்பிட்ற விஷயங்கள், பைத்தியன்றாரு, டே இங்கே வாடான்றாரு. வாடான்னு போடான்னு கேள்விப்பட்டதே இல்லை. அதாவது இந்த சீசன் 9 ஸ்டார்ட் பண்ணது நம்ம பார்த்துருக்கோம். அவர் அப்படி பேச மாட்டார். வாட்டர்மெலன் அப்படி தான் சொல்லுவார். எப்படி இவங்க திடீர்னு இப்படி மாறினான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. உங்களுக்கு அந்த மாதிரி சேஞ்சஸ் தெரியுதா அப்படின்றத சொல்லுங்கள். நான் நல்ல மனசு தான், அதை வந்து மாற்றுக்கிறது கிடையாது. அவர் சொன்ன இந்த கடந்து வந்த பாதையில் அவர் சொன்ன விஷயங்களே நம்மளுக்கு சாட்சி. ஏன்னா அவரோ விஷயங்கள் வந்துட்டு நல்லது பண்ணியிருக்கார். அவர் வின் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து நல்லது பண்ண போகிறார்ன்றதில் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த ஃபினாலே வாரத்தில் வந்துட்டு இப்படி ஒரு சேஞ்சஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு ரொம்ப கண்ணியமாக இருக்கும். அவரோட வார்த்தைகள் ரொம்ப அழகாக நிறுத்தி பொறுமையாக, கோவப்பட மாட்டாப்புல, வார்த்தை ரொம்ப தெளிவாக இருக்கும். தேவையில்லாமல் வார்த்தை யூஸ் பண்ண மாட்டார். ஆனால் வாட்டர்மெலன் ஸ்டார் கிட்ட அவர் பேசுகிற விஷயங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது. காலையில் ஒரு காலை கடனை பற்றி பேசுகிறாங்க, அவ்வளோ டீட்டெயிலாக வந்து அதை வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்றுமே புரியல எனக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி தோணுதா அப்படின்னு சொல்லுங்கள். மூணாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்திருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,936 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.11. ஸோ இப்போ மேலே சபரிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஓட்டு வந்திருக்குல்ல கம்பேர் வித் விக்ரம். ஏன்னா சபரி வந்துட்டு நிறைய நாடகங்கள்லாம் நடிச்சிருக்காரு போல இருக்குது, அதில் பிரபலமானவர். பட் ஆனால் விக்ரம் வந்துட்டு சோஷியல் மீடியா மூலமாக பிரபலமான ஆள் இல்லை, அதனால் ஓட்டு கம்மியாக இருக்கான்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்னது, இவங்க 4 பேரில் கண்டிப்பாக விக்ரம் ஒரு சூப்பரான ஒரு கேமர். அது வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் தாண்டி நல்ல ஒரு கேமர், அது வந்து மாற்றிக்கிறது கிடையாது. என்ன ஒன்று, ஃபஸ்ட்டு 5 வாரம் காணாமல் போயிட்டார், அப்புறம் திரும்ப வந்தார், இப்போ லாஸ்ட் 3 வாரமாக காணாமல் போயிட்டார், அதுதான் விஷயம். பட் இருக்கிற மற்ற ப்ரெசென்ட்டான வாரத்துலலாம் வந்து ஏதோ ஒரு சம்பவம் பண்ணியிருக்கார். குறிப்பாக அந்த ஸ்கூல் டாஸ்க்கெலாம் அவர் பண்ண விஷயங்கள்லாம் செம மாதம் இருக்கும். இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்கிறேன் நான். என்னைய கேட்டிங்கன்னா விக்ரமுக்கு வந்து ஒரு ரன்னர் கிடச்சா கூட சந்தோஷம் தான். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 19,770 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.21. இங்கே அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸ் கம்மியாக இருந்தாலும் நிறைய பேரோட கருத்து என்ன இருக்குன்னா, அவங்களுக்கு மிஸ்டு கால் நிறையா வந்திருக்குதுங்க. இதில் வேறு வந்து ஒரு விஷயத்தை வேறு சொல்கிறாங்க. என்னென்னா, இப்போ திவ்யாவுக்கு, சபரிக்கு, விக்ரமுக்கு போகலைல்ல, அரோராக்கு மட்டும் தான் போகுதுன்னு சொன்னதுனால நிறைய பேர் வந்து அப்படியா இரு நான் செக் பண்ணி பார்க்குறேன், ஆமாம் அரோராக்கு தான் போகுது,
இப்படியே நிறைய பேர் வந்து ஓட்டை போட்டிருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு நிறையா ஓட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆனால் இது மேக்ஸிமம் இதுதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னொரு இதுவும் இருக்குது, சரியானதுக்கப்புறமா இருங்க செக் பண்ணி பார்க்கலாம் சரியாயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு 3 பேருக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. முன்னாடி வந்து இவங்க 4 பேருக்கு ஓட்டு போடாதவங்க கூட அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. பட் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி, ஆனால் அரோரா எனக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பிடிச்சிருந்ததுங்க. என்ன தெரியும், நேற்று வரைக்கும் துஷா சொன்னவங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க கிடக்கிறான் பிஸ்கோத்துனாங்க பாருங்க. சூப்பர்மா. சரி, இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2,40,670 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த வாரம் இந்த ஃபினாலே வாரத்தில் யார் டைட்டில் அடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன் எப்படி இருக்கும், அதில் யார் வெளியே போவாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.